श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। ஸ்ரீ குரு கீதா கடந்த சத்சங்கத்தில் நம்ம நடுவில் சில ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி முக்கியமான கருத்துகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறோம். அதில் 280வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். 280வது ஸ்லோகம் வரைக்கும். இதில் ஒரு 3 ஸ்லோகங்களுக்குள்ள சிவபெருமான் அம்பாள் பார்வதி தேவி கிட்ட இந்த குருவுடைய மகிமா, அப்புறம் எந்த குருன்னு ஆசிரிக்கணும், குரு அப்படின்னா அதில் பல வகையான குருகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது 6 வகையான குருகளின் பற்றி அந்த சத்சங்கத்தில் முக்கியமாக கடைசியாக கேள்விப்பட்டிருக்கோம். சூச்சக குரு, வாச்சக குரு, போதக குரு, நிஷித்த குரு, காரணகுரு, பரமகுரு. இதில் நமக்கு எல்லா ஞாபகம் இல்லைன்னாலும் பரவாயில்ல. இப்போது அடுத்ததாக சிவபெருமான் என்ன சொல்ல போகிறாருன்னா, இந்த நிஷித்த குருவினை ஆசிரிக்கவே கூடாது. நிஷித்தம்னாவே நமக்கு தெரிகிறது இல்லையா? நிஷித்தம் ஆசிரிக்கக்கூடாத பரமகுருன்னு ஆசிரிக்கணும் அப்படின்னு 280வது ஸ்லோகத்திலேயே சொல்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் நடக்கிறவன் இல்லை, வாழ்க்கையில் சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கு. வாழ்க்கையில் பலது பற்றி சந்தேகம் இருக்கு. அவங்க வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு, உலகம் பற்றி சந்தேகம் இருக்கு, அப்புறம் கடவுளை பற்றி சந்தேகம் இருக்கு, அப்புறம் நானும் என்ன செய்யணும், நான் எதுக்காக பிறந்தானே சில பேருக்கு சந்தேகம் வருது. நான் எதுக்காக பிறந்தா என்ன செய்யணும்னு தான் முக்கியமான சந்தேகம். அந்த சந்தேகங்கள் அப்படி மொத்தம் எல்லா சந்தேகங்களையும் நிவாரணம் செய்யக்கூடிய, நீக்கக்கூடிய சக்தினே ஒரு மனுஷனுக்கு கொடுப்பாரு அந்த பரமகுரு. அதனால் என்ன ஆகும்னா, ஜன்மத்துக்கு ஜன்ம மிருத்யு, பய மரணம், பயம்னா மரணத்தினால தானே பயம், இது எல்லாத்தையும் நாசனம் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கின்றனதோ, யாருக்கு அந்த உபதேசம் கொடுக்க முடியுது, அவர் பரமகுரு. கடந்த சத்சங்கத்தில் கடைசி 2 ஸ்லோகங்களில் அர்த்தம் சொல்லிகிட்ருக்கேன். அப்போது அப்படிப்பட்ட மகாகுரு பரமகுரு எத்தனையோ ஜன்மங்கள்னால செஞ்ச புண்ணியத்தினால மட்டும்தான் ஒருத்தனுக்கு கிடைப்பான். பகுஜன்ம கிருதாத் புண்ணியாலப்யதே அசௌ பரமகுரு மகாகுரு. அதனால் அப்படி அந்த மாதிரி பரமகுரு ஞானம் உபதேசம் பண்ணுற குரு கிடைச்சாதான் அந்த சிஷ்யனை சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கப்படுவான், மோட்சம் அடையுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பிறகு இனிமே அழகான இன்னும் ஸ்லோகங்கள் சிலதெல்லாம் இருக்குது, வரிசையாக பார்க்குறோம். இன்னும் 281வது ஸ்லோகம். ஏவம் பகுவிதா லோகே குரவ சந்தி பார்வதி
தேஷு சர்வ பிரயத்னேன சேவ்யோ ஹி பரமோ குருஹு. ஓ பார்வதி, இந்த விதமாக இந்த லோகத்தில் பல வகையான குருக்கள் எல்லாம் இருக்காங்க. உமாமா இப்படி கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணுங்க லிட்டில். நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. அதனால நீ என்ன சிஷ்யந்த ஜாகிரதையா சர்வ பிரயத்தனேனா நல்லா யோசிட்டு திங்க் பண்ணி ஜாகிரதையா பரமகுருனிதான் ஆசிரியிச்சு அவனிதான் சேவிக்கணும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குறார். சர்வ பிரயத்தனேனா எப்படி சர்வ பிரயத்தனம்னா வெப்சைட்டில் தேடுவியா, யூடியூப்பில் தேடுவியா? ஈஸ்வரனை நல்லா பிரார்த்தனை பண்ணு. கடித்ததுக்கப்புறம் இல்லை, கடிக்கலன்னா கடித்ததுக்கப்புறம் எனக்கு இது தொடர்ந்து இந்த குரு, இந்த உபதேசம், இந்த சத்சங்கம், இதெல்லாம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும்னு அதிகம் பிரார்த்தனை பண்ணும். சர்வ பிரயத்தனேன. சரி, தற்காலத்துக்கு அப்படி கடிக்கலை, ஆனால் ஆன்லைனில் கடிச்சார். இப்போ சொல்லணுமே அப்படி தானே, ஆன்லைனில் கடிச்சு. அதாவது ஒழுங்க ஸ்ரத்தா பக்தியோட கேட்கணும். இப்போது ஒருத்தர் பேசுறது பொதுவாக சொல்கிறது என்னன்னா, நிறைய ஆன்லைனில் யாரோ பேசிகிட்டு இருந்தால் கூட நேராக நமக்கு கடிச்சா நம்ம ரொம்ப பாக்கியசாலிகள், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அப்படி ஒரு வேளை எனக்கு பக்கம் யாரும் இல்லை, நான் இருக்கிற இடத்துல அப்படி கிடையாதுன்னு சொன்னால், ஒருவேளை நீ அப்படி பார்த்து ஏதாவது ஒரு குரு சொல்கிறது உனக்கு பிடிச்சது புரிஞ்சது அப்படின்னு சொன்னால், அங்கே கூட இது ஏதோ ஆன்லைனில் கிடைச்சது தானே, நான் இஷ்டத்துக்கு அப்புறம் கேட்பேன், இப்படி கேட்பேன் இல்லாமல் ஏகலவ்யன் எப்படி குருக்கிட்ட போகாமல் குருவுடைய ரூபம் வச்சுக்கிட்டு ஸ்ரத்தா பக்தியோட வித்தியனை கற்றுக்கிட்டு அர்ஜுனனுக்கு மேலே இன்னும் சிறந்தவன் ஆக போகிறான். ஆனால் அங்கே தர்ம சூக்ஷ்மம் இருக்கிறதுனால அந்த கதை அப்படி போய் துரோணாச்சாரியர் குரு தட்சணையாக அவருடைய கட்டவர்கள் கேட்டது. அது கேள்வி பட்டிமன்றத்தில் பேசுகிற விஷயம் இல்லை, தர்மசாஸ்திரத்தின்னு சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ அது பேசணும், இப்போ அது வேண்டாம். பட் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னா, அந்த விதமாக முடிஞ்ச அந்த குரு கிட்ட ஏன் இப்படி இந்த விஷயம் எதுக்கு சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நிறைய பேர் அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா இப்போது நானே பேசுகிறது எல்லாமே யூடியூப்பில் வச்சிட்ருக்குறோம் இல்லையா, பட் அவங்களாவது புரிஞ்சுக்குவாங்க. நேராக நம்மளுக்கு நித்திய சத்சங்கம் சிஸ்டமேட்டிக்காக கிடைச்சா இனிமேல் நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எதுவுமே கேட்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ரெண்டுமே முக்கியம் நான் சொன்னதே. பட் ஏதாவது இன்னும் கூட கேட்கலாமே எனக்கு தோணுறதுன்னா, உனக்கு இங்கே சிஸ்டமேட்டிக் டீச்சிங்குன்னு கிரகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, எபிலிட்டி உனக்கு இல்லைன்னு புரியுறது. கொஞ்சம் அப்படி தான் சொல்லணும், ரெண்டு பக்கம் சொல்லணும். அப்படி கேட்குறவங்களே சொல்லணும். அவங்க அப்படி ஆன்லைனில் அப்படி கேட்குறோம், உண்மையாக பக்தி இருக்கா, அவர்கிட்ட இருந்தே ஒழுங்க சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக கேட்குறியா? தெரியாது. யாருக்கு தெரியும்? அவனுக்கு தான் தெரியணும். அப்படி கேட்கணும். அப்போது அங்கே ஏதாவது இமெயில் இருக்குது, அது இருக்குன்னா அந்த குரு கூட தொடர்பு வச்சுக்கிட்டு சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு அப்புறம் அந்த ஸ்ரத்த அங்கேயும் காட்டணும். ஸ்ரத்த இல்லாமல் உனக்கு கேட்டதுனால மட்டும், ஸ்ரத்தன்னா பக்தி கூட, ஞானம் உனக்குள்ளே இறங்காது. ஏன்னா அதெல்லாம் இப்போ சொல்லலை, சொன்ன விஷயங்கள் தான். அந்த அகங்காரம் அணங்கலைன்னா ஞானம் உள்ளே இறங்காது. அகங்காரம் பள்ளத்துக்குள்ளே போகணும், அப்போ தான் ஞானம் இறங்கும். அதனால் இது சர்வ பிரயத்தன பதத்துக்கு இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன். நானும் பரமகுருன்னு சேவிக்க.
இப்போ பரமகுரு அண்ணா யார் అనేది நடுவில் பேசியிருக்கோம். குருவுடைய லட்சணங்கள் இப்படி இருக்கும் அப்படி திரும்பி இப்போ சொல்ல போகிறார் எனக்கு. உனக்கு இப்படி தெரிஞ்சிச்சுன்னா, இப்படி தோணிச்சுன்னா, அவர்கிட்ட இதெல்லாம் இப்படி இருக்குன்னா நீ உன்னுடைய குருவாக ஸ்வீகரிச்சு. ஸ்ரோத்திரனாகட்டும் பிரம்மனிஷ்டனாகட்டும், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனாக இருக்கட்டும், மொத்தத்தில் ஞானோபதேசம் வேணும். ஸ்டோரி டெல்லிங் இல்லை, ஆர் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் இல்லை. சரி, அதுதான் இங்கே சொல்லி அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு பக்கம் ரொம்ப ஜாக்கிரதையாக நிஷித்த குருன்னு அவாய்ட் பண்ணணும், தூரமாக வச்சுக்கணும். 282வது ஸ்லோகம். நிஷித்த குரு சிஷ்யஸ்து துஷ்ட சங்கல்ப தூஷிதः பிரம்ம பிரலய பரியந்தம் ந புனர்யாதி மர்த்யதாம் ந புனர்யாதி மர்த்யதாம். நிஷித்த குருன்னு ஆசிரிக்கக்கூடாது. ஆசிரிக்கக்கூடாதுன்னு அப்படி சொல்லலை, ஆசிரிச்சா என்னாகுமனேது பலம் சொல்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்போ ஜாகிரதை இருக்கணும். நிஷித்த குருவன்னா யார் అనేది அன்றைக்கி சொல்லியிருப்பேன். உனக்குள்ள பல வகையான காமங்கள், பல வகையான உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுறேன்னு சொல்லி ஏதோ டீச் பண்ணுறேன், அது சொல்லித்தரேன் இது சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு யார் புரோத்சாகம் பண்ணுறாரோ, க்ஷுத்ர வித்தியைகளனு டீச் பண்ணுவாரோ, அப்படின்னா மாந்திரிகம் தாந்திரிகம் யாந்திரிகம் இப்படியெಲ್ಲ லௌகிக பலங்கள் சிலது கிடைக்கும்னு யார் உனக்கு சொல்லி அதில் ஒன்று இழுக்கிறானோ, அவர் இழுக்கிறாரோ இல்லையோ, முதல்ல நீ தானே யோசிச்சுட்டு போகணும். உனக்கு அது வேணுமென்னா அவர்கிட்ட போ. பட் நாங்கள் ஞானம் மோட்சம் விடுதலை பந்த விமுக்தின்னு பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் நிஜமாக எனக்கு சத்தியம் தெரியணும், ஞானம் வரணும், முக்தி அடையணும்னு நீ விரும்பிட்டா முக்தி இச்சசி தே தாத்த. ஓகே, நிஷித்த குரும் தெஜ. அஷ்டாவக்கரர் ஜனகர் கேட்டார். ஆனால் அவர் இப்படி சொல்லலை. நான் இங்கேருந்து கொஞ்சம் அவர் சொன்னது கொஞ்சம் சேர்த்து ஒரு வரியாக சொல்லிட்டேன். ஏ தாத்தா, மை டியர் சன், உனக்கு முக்தி வேணுமா, நிஷித்த குரு கிட்ட போகாதே. ஏன்னா துஷ்ட சங்கல்பங்கள் உனக்கிட்ட ஜாஸ்தி ஆகும். அப்போ துஷ்ட சங்கல்பம்னா காம சங்கல்பங்கள், மோர் டிசைரஸ், வேர்ல்ட்லி டிசைர்ஸ். அப்புறம் துஷ்ட சங்கல்பம் என்ன, அடுத்தவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், அடுத்தவங்க மேலே வரக்கூடாது, நான் தான் மேலே வரணும், முன்னே வரணும் அப்படின்னு ஏதாவது பண்ணுறது. அப்புறம் எனக்கு சக்திகள் வேணும், நான் அதெல்லாம் பிரதர்சிக்கணும், சித்திகள் வேணும், அது எனக்கு இருக்கையில் அவர் அது சொல்லுவார். அவர் இந்த குரு நிஷித்த குரு. ஒருவேளை நீ அப்படி போய் அவர்கிட்ட மாட்டிக்கிட்ட, நீ அவர்கிட்ட நீ மாட்டிக்கிட்டியா இல்லை நீயே வேணுமானி அப்படிப்பட்ட குருன்னு தேடி போவான் சில பேர், நிறைய பேர் போறியோ. மொத்தத்தில் என்னாகும் தெரியுமா, அதுக்கு பிறகு உனக்கு அப்புறம் பிரம்ம ஜீவன பரியந்தம், பிரம்ம பிரளய பரியந்தம்னா பிரம்மாஜி வாழ்க்கை முடியிற வரைக்கும்னா எத்தனோ கோடி 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 லட்சங்களை வருஷங்கள் உனக்கு திரும்பி மனுஷ சரீரம் கிடைக்காது. அவ்வளோதான். ந புனர்யாதி மர்த்தியதாம். நீ திரும்பி மனுஷலோகத்துக்கு மனுஷ ஜன்மம் உனக்கு கிடையாது. ஏன்னா கடிக்கும்போது இப்படி பண்ணியா இல்லை, நீ அசுர சரீரம் கடித்தது பஸ்மாசுரருக்கு. அது
அசுரர்களிலேயே பிரகலாதனும் அசுரன் தானே. பட் பொதுவாக அசுரனா அப்படி இருப்பான், அவனுக்கு பல் இப்படி இருக்கும், முடி இப்படி இருக்கும்னே இது அசுரன் இல்லை, குணத்தா. அதனால் ஹிரண்யகசிபுக்கு பல் இப்படி காட்டல, நமக்கு புராணங்களுக்குள்ளே கொஞ்சம் பயங்கரமாக சொல்லி அப்படி கதையாக போட்டு பிக்சரை போட்டு பிக்சரைசேஷன் பண்ணி சினிமா எடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்படி ஊகிச்சுக்கிறோம். இல்லை, இங்கே நம்மளுக்குள்ளேயே எல்லா வகையான ஜந்துடைய எக்ஸ்பிரஷன் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கதை சொல்லியிருக்கேன், ஒரு குரங்கு ஊருக்குள்ளே போய் காட்டில் நிவசிச்சிட்ருக்கு அழகாக. ஆனால் அதுக்கு மரத்து மேலே நின்று ராத்திரி ஆகும்போது சாயங்காலம் நல்ல லைட்டு அங்கெல்லாம் என்னமோ தெரியறது, அப்புறம் நிறைய என்னென்னமோ சவுண்ட்ஸ் எல்லாம் வருது. அதுக்கு ஒரே குஷி, அங்கே என்ன இருக்கே, இங்கே மாதிரி இல்லை அங்கே வேறே மாதிரி இருக்கேன்னு. அப்புறம் ஒரு நாள் பகல் டைமில் அம்மானு கேட்டு, நான் அங்கே போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு. போகாத, அது நல்ல இடம் இல்லைன்னு சொன்னேன். நம்ம நிற்கிறோம் காட்டு நல்லதில்லை, காட்டுக்குள்ளே போகக்கூடாது நம்ம சொல்கிறோம். அந்த அம்மா இன்டெலிஜென்ட் அம்மா சொன்னால் இது அடம் பிடிச்சி, இல்லை நான் போய்ட்டு காலையில் போய்ட்டு சாயங்காலத்துக்குள்ளே வருவேன், சீக்கிரம் வருவேன் அப்படின்னு போனேன். போய் அதுக்கப்புறம் மத்தியானம் இல்லை சாயங்காலம்னு போனோம். கொஞ்சம் நேரத்தில் அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓடி ஓடி புஷ்ஷுன்னு வந்துட்டான். புஷ் மூச்சு வாங்கிட்டான். என்ன ஆச்சு? அம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அங்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா அங்கே போனால் பார்க்குறது எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்க, ஆனால் எல்லாம் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. யார் எப்போ கரடி மாதிரி பிஹேவ் பண்ணுவான், யார் எப்போ புலி மாதிரி பிஹேவ் பண்ணுவான், யார் எப்போ யானை மாதிரி, யார் எப்போ பாம்பு மாதிரி, இந்த மாதிரி தெரியவே மாட்டேங்குது. ஆனால் பார்க்குறதுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நம்ம காட்டில் பார், இங்கே என்ன கரடி என்ன கரடி தான், புலி என்ன புலியாக தான் இருக்கும், பாம்பு பாம்பாக தான் இருக்கும். ஆனால் அங்கே பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் யார் எப்போ எந்த சுபாவத்தினை காட்டுவானோ தெரியல. என்ன யார் திருடனு, யார் டெரரிஸ்ட்டு, யார் அசுரனு, யார் கோமாளி ஏமாளி, யார் தெரிய மாட்டேங்குது மனுஷன். போலீஸ் வேஷத்தில் வந்து ஏமாத்துறான், நான் சிஐடின்னு சொல்லி ஏமாத்துறான், சைபர் ஃப்ராட். அப்பா எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது முடியல. படித்தவங்களை எல்லாரும் ட்ராப் பண்ணுறான். தினந்தோறும் கோடானு கோடி ரூபா போயிட்டுருக்கு. அவன் இங்கிலீஷில் பேசுவான், எல்லா லாங்குவேஜில் பேசுவான். அவன் உன்னை பற்றி தெரிஞ்சுக்குவான். முதல்ல நீ எந்த ஊர், எந்த ஜாதி, நீ எப்படி சென்டிமீட்டர் மென்டலாக நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். அவனு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு க்ஷணத்தில் ஒன்று அப்படி ஸ்கேன் பண்ணிவிடுவான். நீ ஃபோன் பேசின உடனே நீ பயந்தாங்கொழியா அவடம் பேசி பாட்டு மொத்தத்தில் சிக்குக்குவே போயிடும். 1 ஹவர் ஜென்ரலாக நீங்கள் பேச மாட்டீங்க, ஆனால் அவனை பேச வைப்பான். அந்த மாதிரி ட்ராப் பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுவான். காளி என்ன விஷயம்? நிஷித்த குரு. அதனால் அசுரனை பற்றி சொல்கிறோம் இல்லையா, அவனும் வரம் வாங்கி சிவபெருமானும் உன்னை தலைமையில் கை வச்சுட்டு நான் டெஸ்ட் பண்ணிட்டோமா இப்படியா இருப்பான். நீ கொஞ்சம் நேரம் இரு, நான் வேறு யாராவது மேலே போய் கையை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு வந்தான்னு பரவாயில்ல. அவன் வரம் கொடுத்தவர்னு இதுதான் புத்தி அப்படி இருக்கு. சரி, எனிஹவ் உனக்கு திரும்பி மனுஷ ஜன்மம் கிடைக்காது, ஜாகிரதை இரு அப்படி சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் ஏவம் ஸ்ருத்வா மகாதேவி மகாதேவ வசனஸ்ததா அத்யந்த விஹ்வலமனாம் சங்கரம் பரிப்ருச்சதி. இவ்வளவு இப்படி கேட்டதுக்கப்புறம் சங்கர பகவான்கிட்ட நின்று மகாதேவனுக்கிட்ட நின்று கேட்டதுக்கு பிறகு தேவிக்கு பார்வதிக்கு மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு.
மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அத்தியந்த விஹ்வலஹ மனா. அப்படி ஆகி திரும்பி சங்கர பகவானுக்கிட்ட இப்படி கேள்வி கேட்குறான். பார்வத்யுவாச்ச நமஸ்தே தேவதேவாத்ர ஸ்ரோதவ்யம் கிஞ்சிதஸ்தி மே ஸ்ருத்வா த்வத்வாக்யமதுனா புருஷம் ஸ்யாத்விஹ்வலம் மனஹ. பார்வத்யுவாச்ச. ஏ தேவதேவா, உனக்கு நமஸ்காரம். நான் உங்கள்கிட்ட கேட்டு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கிஞ்சிதஸ்திமே ஸ்ரோதவ்யம். ஏன்னா நீங்கள் இப்போ வரைக்கும் பேசின இந்த லேட்டஸ்ட் டாபிக் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நான் ரொம்பவே எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, கொஞ்சம் கவலையும் உருவாயிடுது. அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் கேள்வி கேட்குறான். இப்போது 285வது ஸ்லோகம். ஸ்வயம் மூடா மிருத்யுபீதாः சுக்ருதாத்விரதிம் கதாः தைவான்னிஷித்த குருகாः யதி தேஷாம் து கா கதிः. பார்வதிக்கு அம்பாளுக்கு எப்பவுமே உலகத்தாய். அதனால் ஜனங்களுக்கு பக்தாளுக்கு யாருக்கு இப்படி ஏதாவது கஷ்டம் வருதுன்னு சொன்னால் அம்மாவுக்கு தாங்க முடியாது, குழந்தைக்கு இல்லையா. அதனால் இப்படி தான் சிவபெருமான்கிட்ட அடிக்கடிக்கு பிரார்த்திப்பான், கேள்வி கேட்பான், ஏதாவது வழி இருக்கா, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. அதே போலுங்க இவன் ஒரு மனுஷனும் ஸ்வயமாக அவனாவா கொஞ்சம் முட்டாள். ஸ்வயமாக அவனுக்கு விவேகம் இல்லை, மூடாக. அப்புறம் அவனும் லோகத்தில் அவனே பயந்து வாழ்ந்துட்டுருக்கான். என்ன ஏதாவது இன்னொன்று எனக்கு பெட்டர்மெண்ட்டு செஞ்சுக்க முடியாதா, பெட்டராக இருக்காதா, ஏதாவது வடி கடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வாழ்ந்துட்டுருக்கிறான். வியாதி பயம், மரண பயம், மூப்பு பயம் அப்படி இருக்கான் அவனும். அப்புறம் அவனுக்கு பேட் லக் ஆல்சோ. அவனுக்கு சுக்ருதம் துஷ்கிருத்தமாக வேலை பண்ணுறது அவனுக்கு பேட் லக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. பாவம், அவன் தலையெடுத்து அப்படின்னு சுக்ருத அத்விரதிம் கதாக. அத்விரதிம்னா அவனுக்கு சுக்ருதம் வரமாட்டேங்குது, அது தூரமாக போகிறது, எல்லாமே நெகட்டிவாகவே. ஓகே, அதனால் துரதிருஷ்டவன் நாரதர் கூட மந்த பாக்யாக மந்த மதையன்னு பாகவதத்தில் ஆரம்பத்தில். லோகத்தில் சகஜமாக மனுஷன் அப்படி இருப்பான். கலியுகத்தில் என்ன இந்த பாலிஷ் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி தெரியல. இப்போ கொஞ்சம் மில்லட் சாப்பிட்றாங்க, இனிமேல் கொஞ்சம் நல்லா ஆயிடுவாங்க நினைக்கிறேன். சரியா? கதாக. அதுக்கப்புறம் அவனுக்கு தெய்வனுடைய அனுகிரகமும் கிடையாது. தெய்வாத் நிஷித்த. சாஸ்திரமும் குரு கடவுளே சொல்கிறார், வேதம் சொல்கிறது நிஷித்த குரு கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்ன. இங்கே தெய்வாத் நிஷித்த குருகாகன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி தான் தெய்வாத்தன்னா கூட விதிவசாத், அதே பேட் லக் அப்படின்னு சொல்கிறான். ரெண்டும் அவனும் சுக்ருதம் பண்ணல. அவனை சுக்ருதம் பண்ணியிருந்தா, புண்ணியம் பண்ணியிருந்தா நல்ல குரு தான் கிடச்சிருப்பான்.
ஏதோ பாப்பம் வந்து அங்கே தடமாக நின்றுட்டு இப்படி இருக்கிறதுனால, அப்புறம் தெய்வம் அனுகிரகம் அவனுக்கு இல்லாதனால, அப்படிப்பட்ட அவனுக்கு என்னதா கதி வழி இருக்காங்கில்ல. அப்படி தானே நிறைய மனிதர்கள். ஸோ மெஜாரிட்டி இப்படியெல்லாம் இருக்கும்போது பார்வதி தேவி அவங்கள பற்றி அவங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா, என்ன பண்ணட்டும், ஏதாவது கதி இருக்கா, காகதி அப்படின்னு கேட்டா. நான் பகவான் சங்கரர் அதுக்கு பதில் கொடுக்குறாரு. நிறைய ஸ்லோகங்கள் அழகாக முக்கியமான ஸ்லோகங்கள் வருது. ஸ்ரீ மகாதேவ உவாச்ச ஸ்ருணு தத்வமிதம் தேவி யதா ஸ்யாத்விரதோ நரஹ ததா சாவதிகாரீதி प्रोच्यते श्रुतिमस्तकैः. சாஸ்திரம்ல சொன்ன விஷயத்தினை நான் உனக்கு சொல்கிறேன். ஓ பார்வதி அம்மா தேவி கேட்டுக்கோ, கேளு. பார்வதி தேவ கேட்ட கேள்விக்கு மகாதேவர் நேராக அப்படி உடனே ஆன்சர் கொடுக்கறதில்லை. ஆனால் வேறு விதமாக கொடுக்குறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ருணு, யார் வந்து அத்விரதக நரக, நீங்கள் கேட்ட மாதிரி அப்படி யாராவது அவன் இருந்தால், அவன் வந்து அவனுக்கு அதிகாரம் இல்லாதனால அவன் வந்து பரமகுரு கிட்ட வரல. அதிகாரம் பற்றி சொல்கிறாரு பாருங்க. நம்ம அதிகாரி பற்றி நிறைய பேசியிருக்கோம். சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கிறவனுக்கு தான் இந்த வேதாந்தமும் சத்சங்கமும் சாஸ்திர ஸ்ரவண மனனமும் இதெல்லாம் பாசிபிள். இப்போ இங்கே கூட பாராயணம் வேறு ஏதாவது அந்தந்த டீச்சிங் கிளாஸுக்கு நிறைய பேர் வருவான். வேதாந்த கிளாஸத்துக்கு மேலே எப்பவுமே அப்படி தான். அது பாகவத கதை ராமாயண கதை சொல்கிற இடத்துல பஜனை நடக்கிற இடத்துல கூட்டம் நிறைய இருக்கும் இல்லையா. ஏன்னா அவனுக்கு இன்னும் அர்ஹதை வரல. அர்ஹதை வந்தால் வருவான். அதனால ஏன் வரல அப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். அவனுக்கு எப்பவுமே இந்த ஃபைனல் கோல்டு மெடலுக்கு எத்தனை பேர் வருவான் காம்படிஷனுக்கு? எல்லாம் விளையாடி 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 அப்புறம் ஃபைனல் 5 பேர் 4 பேராகி 3 பேர் ஆகிடுவாங்க இல்லையா. அந்த 3த்துல ஒருத்தனு தான் கோல்டு மெடல் வாங்குறேன் இல்லையா. இது எப்பவுமே சாஸ்திரத்தில் கீதையில் சொல்லியிருக்கேன், கட்டோபனிஷத்தில் சொல்லியிருக்கேன். யம தர்மராஜர் நச்சிகேதர்கிட்ட சொல்கிறாரு. அது சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட் கோல்டு மெடலிஸ்ட்டாக நான் இருக்கணும் என்றான் நச்சிகேதர். நான் பிரதமம்னா இருக்கணும், அட்லீஸ்ட் த்விତୀயனாவது இருக்கணும், தவிர திருத்தியனா பின்னாடி போகக்கூடாதுன்றான். சொன்னால் இருந்தான் ஃபஸ்ட்டாக இருக்கான். அப்புறம் பேஷ் அண்ட் அப்ரிஷியேஷன் வாங்கிட்டான் யம தர்மராஜனுக்கிட்ட. அதனால் இங்கே சாஸ்திரம் இதுதான் சொல்லுது. ஸ்ருதி ஸ்ருணு தத்துவமிதம் தேவி யதா. இந்த அவிரதக உன்ன அத்விரதக நரக. இங்கே அத்விரதகன்னு அர்த்தம் என்ன? வைராக்கியம் இல்லாதவன். விரக்தி விரதக அத்விரதக நரக. இந்தக்கு அதிகாரி கிடையாது. இப்போது ஒரு குரு கிட்ட போனால் அவர் என்ன பேசுகிறாரு, என்ன சொல்கிறாருன்னேது உனக்கு கேட்கல, புரியாத என்ன? அவர் நீ ஸ்வர்க்கத்துக்கு போவே, நல்ல லோக்கத்துக்கு போவேன்னு சொன்னால் உனக்கு அப்படியா அப்படின்னு உனக்கு ஆசை இருக்குல்ல. அப்போ மாட்டிக்குவேன். அங்கே போய் அவர் என்ன பண்ணுவார் பார்ப்போம். அவருக்கு தெரிஞ்சது அது, அவர் அனுசரிக்கிறது அது, அதுதான் சொல்லுவார். உனக்கு இன்னும் நல்ல என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குமா சார் ஸ்வர்க்கத்தில்? சொன்னேன் இல்லையா அப்போது ஒரு வாட்டி.
சுவாமி சிவானந்தர்கிட்ட ஒருத்தனை கேட்குறான், சுவாமி அந்த கதையில் எல்லாம் அப்படி விஸ்வாமித்திர தபஸ் பண்ணும்போது ரம்பா வந்துச்சு, மேனகா வந்துச்சு, இப்படி எல்லாம் சொல்கிறாங்க ரிஷிகள். இப்போ கூட யாராவது தபஸ் பண்ண அவங்க எல்லாம் வருவாங்களா அப்படின்னு சொன்னால், ஆமாம் வருவாங்கண்ணா. அப்போ நான் தபஸ் பண்ணுறேன் பாருங்க, பண்ணு, யாரும் வேண்டான்னாங்க. ஃப்ரீடம் இருக்கப்பா உனக்கும், போய் மாட்டிக்கணுமா வெளியில் வரணுமானே. ஃப்ரீடம் இஸ், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், பால் இஸ் இன் யுவர் கோர்ட். அதனால் இவனும் அப்படிப்பட்ட வைராக்கியம் இல்லாதவன் அதிகாரி இல்லை அப்படின்னு ஸ்ருதி நல்ல கிளியராக, ஸ்ருதி மஸ்த கைஹியன்னா ஸ்ருதியோடைய கோர் த எசன்ஸ் சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் சாதன சதுர்த்த சம்பத்தில் ஆர்டர் என்ன? ஃபர்ஸ்ட் விவேகம் இருக்கணும், உனக்கு என்ன வேணும் అని உனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் லௌகிக விஷயங்கள் எதுவுமே வேண்டாம் అని சொல்லி விரக்தி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். விவேக வைராக்கிய சமாதி ஷட்க சம்பத்தி முமுட்சுத்வம் ச. அப்போ ஸோ பதில் பாருங்கள் எப்படி சொல்கிறாரு. உனக்கு அர்ஹத்தை இல்லை, அதனால் போனாங்க. அதனால் விவேகம் இல்லை உனக்கு. அதுக்கப்புறம் எப்படி? ஸோ நீ அப்படிப்பட்ட அவங்கள பக்கம் பேசிகிட்ருக்கே பார்வதி, நான் என்ன பண்ணிட்டோம், நானும் நீ எதுவுமே பண்ண முடியாது. அவனுக்கு அர்ஹத்தை வரணும், அவனும் விவேகத்தோடு சிந்திக்கணும். இப்போ இந்த கிளாஸ் வேணுமா வேண்டாமா, சத்சங்கம் வேணுமா வேண்டாமானேது நீங்கள் நிர்ணயம் பண்ணிட்டீங்க, நீங்கள் விரும்பிட்டீங்க, உங்களுக்கு வேணுமென்னு தோணி தெரியறது பண்ணுறீங்க. தட்ஸ் இட். ஸோ பாயிண்ட் என்ன, இங்கே வைராக்கியம் வேணும். பரமகுரு கிட்ட போகிறது முக்கியம் இல்லை, குரு ஞானியாகவே இருக்கட்டும். ஆனால் நான் அக்ஞானியாகவே இருந்து அக்ஞானியாகவே இருக்கிறதுக்கு விரும்பி அகங்காரம் விடுறதுக்கு விரும்பலை. நான் நிறைய பேர்கிட்ட மகாத்மாக்கிட்ட போவேன், எங்கே யார் வந்தாலும் இவர் ஞானம் போதிக்கிற குருவாக இருந்தால் கூட சரி அவர்கிட்ட போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோமே, பண்ணிக்கிட்டே கொஞ்சம் ஏதாவது புண்ணியம் வரும். இல்லை அவர் கூட பக்கத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோமே. அப்படியே நீ போனால் குரு நல்ல ஞானவான கூட உனக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதனால் ஸ்ருதி மஸ்த இந்த மாதிரி வைராக்கியம் முக்கியம்னு சொல்லி சொன்னார். இல்லாதனால அவன் அப்படி சுந்தர குரு கிட்ட போவான், அதுக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான், அதுக்கு எல்லாத்துக்கும் அட்ராக்ட் ஆகிறான். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் அகண்டைகரசம் பிரம்மா நித்யமுக்தம் நிராமயம் ஸ்வஸ்மின் சந்தர்ஷிதம் ஏன சபவேதஸ்ய தேசிகः. இங்கே சில ஸ்லோகங்களுக்குள்ள அந்த பரமகுருவன்னா யார், அப்படிப்பட்ட பரமகுரு கிட்ட போனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இது ஒரு வேளை யாராவது கேட்டால், அந்த யாரும் நிஷித்த குரு கிட்ட போய் வந்தவனோ அவனை காதல் கூட இப்படி விழுந்துட்டான், அவன் புரிஞ்சுக்கிட்டு நிஷித்த குருவனை அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவான். இப்போ நான் அதையும் சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? நீ கேள்வி கேட்டால் அவங்கள கதை என்ன பார்ப்போம் என்னான்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் ஏதாவது கோட்டா கொடுத்துட்டு பேக் டோரில் அனுப்பிட்டோமா? இங்கே அனுப்பலாம், அப்படி தானே பண்ணுறாங்க. அவனுக்கு மார்க் வர வேண்டாம், ஒன்று வர வேண்டாம், இன்டெலிஜென்ஸ் வேண்டாம், ஒன்று வேண்டாம், ஒன்று கேஸ்ட் பேக்வேர்டு, அப்புறம் பேக் டோரில் ப்ரமோஷன் பண்ணுறேன். இப்போ அறிவில்லாதவன் போய் அங்கே உட்காந்துட்டு என்ன தான் பண்ணுவான்னு.
நீ வந்து இது ஒரு பெரிய ட்ராப் அதுதான் பண்ணி வச்சிட்டாங்க முன்னாடி இருக்கிற ஆட்சி லீடர்ஸு. அது பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறது. என்னது அங்கே பாருங்கோ, சூக்ஷ்மமாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன, இந்த பேக்டோர் என்ட்ரி மாதிரியாக பார்வதி அப்படி பண்ண முடியாது. அவனுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லையா, பணம் இல்லையா, வசதி கொடு, பணம் கொடு, ஃப்ரீ ஹாஸ்டலில் கொடு, ஃப்ரீ பணம், அவன் படித்து மார்க் வாங்குவான்னு பார்த்தவரே. ஹவு யூ கேன் கம்பேர் அண்ட் calculate the intelligence of the person to person, and அறிவில்லாத அந்த கம்மி மார்க் வாங்கினவன் வந்து அந்த ஹையர் ரேங்க்லோ அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு போஸ்ட்டுக்கு ஹவு இஸ் எலிஜிபிள்? காமன் சென்ஸ் இல்லது. அவனுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணும். அது தவிர உனக்கு எவ்வளோ கம்மி வந்தாலும் உனக்கு ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொன்னால் இட் இஸ் ரொம்ப பெரிய பேட் டெசிஷன். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எல்லாம் ஏற்றிட்டாங்க, நாடு அப்படி தான் நாசனமாயிடுச்சு. 70 வருஷம் இப்போது டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேகத்தில் எப்படி பண்ணால் ட்ரெமண்டஸ் ஸ்பீட். நேற்று சொன்னமே வார்ஃபுட், அந்த மாதிரி வார்ஃபுட்டிங் அப்படி பண்ணதை விகசித பாரத் 47க்கு ஆகும். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் இதை மனசில் கண்ட்ரிபியூட் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. இதுக்கு மேலே நல்ல ப்ரேயரு, நல்ல ஒரு ஆசை என்ன இருக்கும்? லோகா சமஸ்தா சுகினோ பவந்துக்கு மேலே ஆசை என்ன தான் இருக்கும்? அதனால உனக்கு எல்லாம் ப்ராஸ்பரிட்டி வரும், ஈஸ்வரன் உன்னை அனுகிரகம் பண்ணுவான். அதனால் இங்கே வந்து அந்த குருவுடைய லட்சணங்களை சொல்கிறாரு. நீ தான் புரிஞ்சுக்கிட்டு அவர் நீ போகணும், அவர்கிட்ட போகணும், ஆசிரியிக்கணும். என்ன சொல்கிறாரு? வேதாந்தபரமாக சொல்கிறாரு. யாரு தேசிகனும்? தேசிகன்னா திசதி இது தேசிக. உனக்கு அந்த பரம லட்சியம் கம்யம் கோலுன்னு காட்டுறாரோ, நீ உனக்கு முக்தி வர போல் பந்தம் நீக்கிற போல் செய்வானோ தேசிக. அவர் தான் தேசிகன் அண்ணா. குரு அண்ணா அவர் தான். மிச்சம் எல்லாரையும் கூப்பிடலாம் நீ பேருக்காக. வாழ்க்கையில் குருவன்னா ஒரே குரு, பரமகுரு, சத்குரு, ஞான குரு. என்னது? இதெல்லாம் வேதான். அகண்டமான, ஏகமான, சாரமான, நித்தியமான, நிராமயமான, அப்புறம் அப்படிப்பட்ட ஸ்வஸ்வரூபத்தினை நீ உன்னுடைய ஸ்வரூபம் இப்படி என்னது? அது அகண்டம், பிரிவில்லாத, அப்புறம் ஏகமாக இருக்கு, அது நித்திய முக்தம், எவர் ஃப்ரீயாக இருக்கு, அது அனந்தமாக இருக்கு, அதில் எந்த குறையும் டிஃபெக்ட் இல்லாமல் இருக்கு, நிராமயமாக. அப்படிப்பட்ட அது அவனுக்குள்ள சிஷ்யனுக்குள்ளேயே நீ அதிதான் ஸ்மஸ்வஸ்மின் அப்படி காட்டி கொடுத்து உபதேசம் பண்ணி அவனுக்கு புரியுற போல செஞ்சு அவனுக்கு கவனத்தினை உள்ளக்கு திருப்புவாரோ அவன் தான். ஏன்னா யாருனாலும் இது இந்த டீச்சிங் இப்படி இப்போ சொல்ல முடியுமோ சொல்லுவாரோ செய்வார். அவன்தான் தேசிகர் ஆச்சாரியா. அடுத்த ஸ்லோகம். ஜலானாம் சாகரோ ராஜா யதா பவதி பார்வதி குருணாம் தத்ர சர்வேஷாம் ராஜாயம் பரமோ குருஹு. ஜலம் நிறைய இடத்துல பார்ப்போம், அங்கெங்கே பார்க்குறோம். எங்கே போனால் தடாகம் ரோடு போய் அப்படி கடைசி போனால் தடாகம் பார்க்கலாம், அந்தந்த ஊரில் குளம் பார்க்கலாம், அந்தந்த ஊரில் வேறு வேறு ஏரி பார்க்கலாம், அதெல்லாம் நதிகளும் பார்க்கலாம். ஆனால் இத்தனை நேரத்தில் மொத்தத்தில்
ராஜாவாக இருக்கிற ஜல ராசி என்ன? கடல். எப்படி ஜலங்கள் அங்கெங்கெங்கே தேங்கியிருந்தாலும் அங்கெங்கெங்கே ஊறிட்டு இருந்தாலும் அங்கெங்கெங்கே பிரவகிச்சுட்டு இருந்தால் கூட எல்லாத்துலேயும் அந்த சாகரம் சமுத்திரம் எப்படி ராஜாவாக நிற்கிறது இருக்கிறதோ அதே போல் பார்வதி குருகள் எல்லாருக்குள்ள ராஜா. அதனால்தான் அந்த கிங் குருநாமபி குரு. அப்படிப்பட்ட ராஜகுருன்னு சொல்லக்கூடாது. ராஜகுருன்னு சொன்னால் அந்தந்த ராஜாக்களுக்கு அட்வைசராக இருக்கிறவன் ஆகிடும். இங்கே வந்து டீச்சர்ஸ் ஆஃப் தி டீச்சர், குருநாமபி குரு. ஓகே, இந்த சுகமகாமுனி வரும்போது அவனை பற்றி வர்ணிக்கும் போது சூத்தர் அப்படி தான் சொல்கிறார், குருநாமபி குரு அப்படின்னு அவருக்கே சொல்லியாச்சு. இப்போ இன்னொருத்தருக்கு சொல்லணும்னா சொல்லலாம், 2 பேர் சமம். ஞானி ஒருத்தராக இருப்பா, நிறைய பேர் இருக்காங்க. பட் அவர் பற்றி சொல்லும் போது குருநாமபி குரு ஏன்னு சொல்லணும்னு இத்தனை குருகள் இருக்கும்போது ஜனகருடைய சபையிலோ பிருஹதாரண்யகோபனிஷத்துல எத்தனை பேர் நிறைய படிச்சுட்டு நிறைய அவங்களுடைய சிஷ்யர்களோட வந்து வாதனைக்கு இறங்கி எல்லாம் பெரிய சபை. அந்த 3/4 பாகம் முனிகாண்டம் எல்லாமே யாக்ஞவல்க காண்டம் எல்லாம் கடைசியில் யாரும் ஒருத்தர் தான் மிச்சம் இருந்து ஃபைனலாக உபனிஷத்து அந்த கடைசி டீச்சிங் ஃபைனல் எல்லாம் முடித்தது எங்கே? யாக்ஞவல்கர். எவ்வளவு விஸ்தாரமாக டீச்சிங். அதனால் அவர் தான் பரமகுரு. இப்போது இன்னும் அந்த பரமகுருடைய சில லட்சணங்களை சொல்கிறேன். அது சிஷ்யனுக்குள்ளே கூட வரணும். வந்துச்சுன்னா அவனும் அந்த குருக்கு சமமாக அவனும் ஆயிட்டான். ஞான விஷயத்தில் மோகாதிரஹித சாந்தஹ நித்யத்ருப்தோ நிராமயஹ த்ருணீக்ருத பிரம்ம விஷ்ணு வைபவ பரமோ குருஹ. யாருக்குள்ள மோகம் இல்லையோ, டெல்யூஷன் இல்லையோ, மோகம்னா டெல்யூஷன் இங்கிலீஷில் சொல்கிறோம், அட்ராக்ஷன் இல்லையோ, பொதுவாக நமக்கு அது ஈஸியான கருத்து அர்த்தம். ஓகே, இன்னொரு அர்த்தம் டெல்யூஷன் கூட சொல்கிறோம். மோகம் அட்ராக்ஷன். ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஏதோ விஷயம் மேலே அட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? எந்த லௌகிக விஷயத்து மேலே, எந்த விவகார விஷயத்து மேலே விவகாரம் செஞ்சிட்டு இருந்தால் கூட, விவகாரத்துக்கு நடுவில் இருந்தால் கூட அட்ராக்ஷனே இல்லையோ அது மேலே, அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல மனசில். அப்படி மோக ஆதி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்படின்னா நம்ம அரிஷட் வர்க்கங்கள் லிஸ்ட்டு வச்சுக்கலாம். இங்கே காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கள்னு சொல்லலாம். இல்லை மோகம் இருக்கிறதுனால டெல்யூஷன் எடுத்துக்கிட்டால், டெல்யூஷன்னால் இல்யூஷன் கிரியேட் ஆகிடுச்சுன்னா, இல்யூஷன்னால் பல வகையான கல்பனைகள், இமேஜினேஷன்ஸ். நேற்றுக்கு பேசிட்டும் இல்லை, இமேஜினேஷன் விஷயம் எதுவும் வந்தது எதுவுமே இல்லை. அப்படி மோக எக்ஸெட்ரா முதலானது எதுவுமே இல்லாமல் இருக்கிறவன். அதனால் சகஜமாக அவர் சாந்தமாக இருப்பார். ஆஜிடேஷனும் கிடையாது, உத்வேகம் கிடையாது, ஓட்டம் கிடையாது, பதற்றம் கிடையாது. என்ன ஆகுமோ அனே ஒரு கவலை இல்லை. அந்தந்த சமயத்துக்கு என்ன யோசிக்கணுமோ என்ன செய்யணுமோ செய்வார்.
கவனத்தோடு தான் இருப்பார். ஆனால் శాంతః. ஏன்னா சாந்தி అనేది ரொம்ப முக்கியம். உனக்கு பணம் வேணுமா, சாந்தி வேணுமா? பணமும் வேணும், சாந்தி வேணும்னு கேட்டால் முடியாது. ரெண்டும் ஆப்போசிட்டு. அப்படின்னா என்ன, பணமே வேண்டான்னு இல்லை. பண ஆசை, பணத்துக்கு பின்னாடி ஓடுறது. எனக்கு நிறைய பணமும் வேணும், அப்புறம் சாந்தி வேணும். எனக்கு பெரிய போஸ்ட்டு வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் சாந்தி வேணும். இருக்கும் அது. அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த போல் நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லாவே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால் ரெண்டு ஆப்போசிட்ஸ் திங்ஸ்ன்னு நீங்கள் கேட்டுக்கூடாது. அது முடியாது. சாந்த ஆத்மையோட ஸ்வரூபமே சாந்தி. இல்லை, இப்படி சொல்கிறோம், ஜீவித லட்சியம் என்ன தெரியுமா? சாந்தியோடு இருக்கானா இல்லையா? இப்போ சாந்தியோடு தான் எப்பவுமே இருக்க முடியுமா? சாந்தியோடு தான் சரீரத்தினை விட முடியுமா? அதனால் நெவர் காம்ப்ரமைஸ் ஃபார் த பீஸ் ஆஃப் யுவர் மைண்ட். நெவர் கீப் த கீ ஆஃப் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட் இன் த அதர்ஸ் பாக்கெட். ஏனக்கேன பிரகாரேன நீ என்ன பண்ணுறியோ என்ன பண்ணாமல் இருப்பியோ, சாந்தி சாந்தி சம்ருத்தம் அமிர்தம் சாந்தோயம் ஆத்மா. ஸ்வரூபம் சாந்தி ஸ்வரூபம். அதனால தான் சாந்தி சுக ரக்ஷணாக்கு எங்கேயுமே நானும் பார்க்க வேண்டாம், இது மேலே ஆதாரப்பட வேண்டாம். நானே சாந்தி சுக ரக்ஷணஸ்வரூபம். சாந்த நித்திய திருப்த. நாளைக்கு திருப்தியாக இருப்பேன். நாளைக்கு பென்ஷன் வருமா, நாளைக்கு ஏதோ அமௌண்ட் பேங்க்கில் கிரெடிட் ஆகும். இந்த 2 நாள் முன்னாடி இந்த மருந்து போட்டுக்குங்க, எல்லாம் சரியாயிடும், சரியாகும். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்தியாக இருப்பேன். இந்த வியாதியெல்லாம் போனால் இதெல்லாம் முடிகிற காரியமா? நெவர் போஸ்ட்போன் யுவர் கண்டென்ட்மெண்ட். திருப்தி, கண்டென்ட்மெண்ட். இப்போ என்ன இருக்கிறதோ அதே ஈஸ்வர கிருபா, blessings of the Lord, அவ்வளோதான். அது வச்சுட்டு இப்போ நிம்மதியாக இருக்க கற்றுக்கணும். நித்திய திருப்தா, அப்புறம் நிராஸ்ரயா. பாருங்கள், இதெல்லாமே ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணங்கள், ஞானியோட லட்சணங்கள், ஜீவன் முக்தியுடைய லட்சணங்கள், பரமகுருடைய லட்சணங்கள். நமக்குள்ள இதெல்லாம் இருக்கணும், வரணும். அதனால நிராஸ்ரயா. எது மேலே ஆதாரப்படலை, ஆதார் கார்டு மேலே ஆதாரப்படலை, பிள்ளைகள் மேலே ஆதாரப்படலை, பென்ஷன் டாக்டர் மேலே ஆதாரப்படலை, ஐசியூ கேர் யூனிட் மேலே ஆதாரப்படலை. அங்கே இருந்த அப்புறம் ஐசியூ டாக்டர் தினந்தோறும் ஐ வில் see you tomorrow, ஐ see you அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பார். 4 பக்கம் 4 என்னென்னமோ வச்சுட்டு எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இருப்பேன், கொஞ்ச நாளில் இருந்தால் வெளியில் வரவே இல்லை, தெரியாது, இப்படியெல்லாம் போயிட்டுருக்கோம். நிராஸ்ரயா. எப்படி, எந்த அளவுக்கு தெரியுமா? பயந்து கூடாது. சிவபெருமானே சொல்கிறாரு, நானும் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் வேறு சந்தர்ப்பம். பிரம்ம பதவி, விஷ்ணு பதி, பிரம்மனுடைய பெருமை, விஷ்ணுடைய பெருமை, அவனை பற்றி அவர் சொல்லிக்க வேண்டியதில்லை. இல்லை, அவரும் வந்தாச்சு அந்த லிஸ்ட்டில். இப்படி விஷ்ணு பெரும் ஆள் அப்படின்னு அந்த 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 பதவியோ, அந்த இடமோ, அந்த பெருமையோ, இதெல்லாம் அதை பற்றி திருணீகிருத்திய ஜஸ்ட் ஒரு புல்லு போல். இங்கே அர்த்தம் என்னென்னா பிரம்மலோகம்,
ஞானி யார் பிரம்மலோகத்தின் அப்படி ஒரு என்னது தூசி பேப்பர் போல் அப்படி எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். அதுதான் தைத்திரிய உபனிஷத்து பிரம்மானந்த வழியிலோ சொல்கிறதே. பிரம்மலோகம் கடிச்சாலும் சரி, மனுஷன் இங்கே சின்னது ஏதாவது ஒரு ப்ரமோஷன் ஒரு போஸ்ட்டு கடித்தாவே அதுக்கு படாத பாடுபட்டு ஒரு எம்எல்சி எம்எல்ஏ ஆனால் அதுக்கு போய் எத்தனை அக்கிரமம் பண்ணல அடே. ஞானி ஈவன் பிரம்ம பதவி விஷ்ணு பதவி தரேன்னு சொன்னால் கூட எனக்கு வேண்டான்னு சொல்லுவார் அவன். அப்படி வந்து கேட்பாங்களா சார் யாராவது விஷ்ணு பதவி வேணுமான்னு? అని கேட்காது. சிவபெருமான் சொல்கிறார், துருணீகிருத்தியன்னா திருணம் போல், திருணம்னா கிராஸ் புல்லு போல். என்னது பிரம்ம விஷ்ணு வைபவத்தினு கூட யார் வந்து ஸ்ரோத்ரியஸ்ய காமஹதஸ்ய தைத்திரியம் அங்கே பார்த்த வருஷ சயேகோ மானுஷ ஆனந்த தேவகந்தர்வ ஆனந்த மனுஷகந்தர்வ ஆனந்த தெய்வகந்தர்வ ஆனந்த அப்புறம் ஆஜானஜானாம் தேவானாம் ஆனந்த அந்த ஆனந்த பித்ருலோகானந்தம் பிரம்மலோகானந்தம் அது கூட ஞானி விரும்பலை. இது எல்லாமே மேலே சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்லோகம் பாயிண்டில் வைராக்கியம் அந்த அளவுக்கு இருக்கணும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு யாராவது கேட்டால் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எப்போ ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம், ஞானம் அடைகிற வரைக்கும் குருவே எனக்கு ஞானம் வேணும், எனக்கு பிரம்ம ஞானம் வேணும் அப்படியெல்லாம் கேட்கலாம். ஞானம் வந்ததுக்கப்புறம், ஞானம் ஆனதுக்கப்புறம் திரும்பி குருவோ திரும்பி கடவுளை வந்து வேற உனக்கு என்ன வேணும் అని கேட்டால் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரகலாதன் போல் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ இப்படி ஏதாவது கேட்டால் என்ன வேணுமனி உனக்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டால் அவன் யாரோ தெரியுமா? பிஸ்னஸ் மேன், வணிகா. மறக்கக்கூடாது இந்த எக்ஸாம்பிள். நீ எனக்கு கடிச்சாச்சு, நீ என்னவன் ஆயிட்ட, நான் உன்னவன் ஆயிட்டேன். அதுக்கு பிறகு வந்து நீ இப்படியெல்லாம் கேட்டு என்னை பிரலபப்படுத்தக்கூடாது. யூ ஆர் டெம்ப்டிங் மீ சொல்கிறான். 7 வயசு பையன் நரசிம்ம சுவாமிக்கு சொல்கிறார். அவருக்கு இந்த பையனுக்கு என்ன சொல்ல பதில், இவன் என்னன்னு அவருக்கு ஆனந்தம் தாங்கலை. தூக்கி எடுத்துட்டு மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த அவருக்கு வந்து ஆனந்தத்தை கண்ணீர் வச்சு அவனுக்கு தலைமையில் பட்டி அபிஷேகம் பண்ணி அவருடைய அபயாஸ்தமே கை மேலே இப்படி தலைமையில் வச்சு கிரீடமாக உன்ன மாதிரி இன்னொருத்தன் யாரும் இப்போதைக்கு வரமாட்டான். யூ ஆர் பிரகலாத. 10 வாட்டி கதை கேட்டால் கூட நமக்கு அந்த ஆசை வரலன்னு நான் அப்படி ஆகணும். Desire is the cause for samsara. Any desire. அப்படி இருக்க முடியுமான்னா இருக்க முடியும். அதில் பக்தாளும் பார்த்தோம், ஞானிகளுள்ள பார்த்தோம். டிசைர்லெஸ், அதுதான் இங்கே சொல்லப்பட்டது. அடுத்ததையும் ஜஸ்ட்டு படிச்சுடுறோம் 20 நிமிஷம். சர்வகால விதேசேஷு ஸ்வதந்த்ரோ நிశ్చல சுகி அகண்டைகரசாஸ்வாத திருப்தோ ஹி பரமோ குருஹு
எல்லா காலங்களிலையும். அப்படின்னா இவர் இன்னும் பரமகுரு அப்படின்னா ஞானம் வந்தவர். அவர் இன்னும் சரீரம் இருக்கு, பிராரப்தம் கொஞ்ச நாள் பூமி மேல் இருக்கும். எல்லா சமயத்திலையும் எல்லா இடத்துலையும் அவர் ஸ்வதந்திரன் தான். ஸ்வதந்திரன். செல்ஃப் டிபெண்டன்சி இஸ் கால்டு இண்டிபெண்டன்சி. அப்படி இருந்து அவரோட சுகம் போகுமா? யாராவது எடுத்துக்க முடியுமா? திருட முடியுமா? டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? போகாது. நிശ്ചல சுகி. நிശ്ചலம், செலிக்காத, நிலகுலையாத. ஞானத்துடைய பெருமை பார்த்தீங்களா? சும்மா நினைச்சாவே ஒரு 2 இது தியானம் பண்ணணும். எனக்கு ஒன்றும் வேண்டாம். I don't want anything. I don't want anything. I don't want anything అని ஒரு 108 வாட்டி சொல்லிட்டே உட்காருங்கோ. சமாதி. சமாதி. அதனால் எதனால் இவர் நிச்சல சுகியாக இருக்காரு? மறுபடியும் அங்கே சொன்னது மேலே அகண்ட ஏக ரச சுவாத திருப்தக. இவருக்கு திருப்தி ஒன்றும் வேண்டாம். ஏன்னா நித்திய திருப்தனாக இருக்கேன். எனக்கு எதனால? ஸ்வஸ்வரூப ஆனந்தம், அகண்டமாக இருக்கிற ஏக்கமாக இருக்கிற அந்த ஆனந்த பிரம்மரசம், பிரம்மானந்தம், அதே தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு இனிமேல் என்ன கொடுத்தா ஆசை, அவனுக்கு என்ன குறை என்ன இருக்கு? அதனால் அப்படி திருப்தனா இருக்கிற இந்த திருப்தி அகண்டைக ரச சுவாத ரசாஸ்வாத இது முக்கியம். அவர் தான் பரமகுரு. பரமகுரு. இப்படி இந்த வார்த்தைகள் புரிஞ்சாவே நம்ம திரும்பி அந்த நிஷித்த குரு கிட்ட போகணுமனோ வேறு ஏதாவது கேட்கணுமனோ ஆசையெல்லாம் வருமா? வராது. புரிஞ்சா வராது. சரி, 290 ஸ்லோகங்கள் வரைக்கும் முடிவு செஞ்சிட்டோம். அடுத்த வாரம் மேலும் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.